உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஐயோ, இன்னும் இவ வெங்காயம் உரிச்சு முடிக்கலையே. இன்னைக்கு எப்ப உரிச்சு எப்ப கட் பண்ணி பிடிஞ்சிரும் போல இருக்க. எப்பா விக்ரம் சொன்னா சரிதான். ஏ காயு காயு, என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் வந்து இந்த 6 வெங்காயத்தை தான் உரிச்சு வச்சியா? நீ பாட்டு அசால்ட்டா சொல்லுங்க 6 வெங்காயம்னு. 6 வெங்காயம் அப்பா உரிச்சு உரிச்சு கையெல்லாம் வலிக்கு தெரியுமா? நகமும் உடைக்க கூடாது, அதே நேரம் வெங்காயத்தையும் உரிக்கணும். அதான் நகமும் உடையாம வெங்காயத்தையும் பூப்போட உரிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு உரிச்சிட்டு இருக்கேன், போதாதாமா அது? உன்னை நம்பனா இன்னைக்கு விடிஞ்சிரும், எனக்கு தெரியும்டி. அதான் நானே வெங்காயத்தை உரிச்சு தக்காளி எல்லாம் கட் பண்ணி பிரியாணி பண்ணி சிக்கன் 65 பண்ணி தயிர் உள்ளியும் பண்ணதுக்கு தான் மட்டும் கொடுத்தேன். தயிர் உள்ளிக்கு இவ்வளவு நேரம் ஆக்கு. உன்னை நம்பி பூரா வெங்காயத்தையும் கட் பண்ணு கொடுத்துருந்தா இன்னைக்கு விருந்து வச்ச மாதிரிதான். பொண்ணு மாப்பிள்ளையும் வர நேரம் இது கூட 2-3 வெங்காயத்தை கூட உருகி தயிர் பச்சிட்டு வைக்கணும்ல. பாயசம் வச்சாச்சு, பிரியாணி போட்டாச்சு, ஒயிட் ரைஸ் வடிச்சாச்சு, ரசம் மட்டும்தான் வைக்கணும். சரி என்ன செய்யன்னு பார்த்தா அப்படியே கிடக்கு. இலையாவது வெட்டி வைக்க கூடாதா? ஒரு கூட வெங்காயத்தை நீங்க எப்படிமா உரிப்பேன்? உனக்கே மனசாச்சு இல்ல? இப்போ நான் பாக்குற ஒர்க், அதாவது கம்ப்யூட்டர் முன்னாடி எடுத்து இந்த டாக்குமெண்ட் இதுல சேவ் பண்ணு, இதுல இந்த டைப் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ செஞ்சிருவ? தெரியாதுல, பேக்க முடிக்க மாட்டேன். அத மாதிரிதான் கம்ப்யூட்டர் ஒர்க்கோ இல்ல வேற எந்த ஒர்க்னாலும் நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்னால முடியாது. இது உரிச்சதே பெரிய விஷயம். நீங்களே மீதியும் வச்சு தக்காளி வச்சுட்டு தானே. சே தயிர் வெங்காயமா அதையும் வச்சிருங்கம்மா ப்ளீஸ். காயு, இது பைக் சுத்தம் கட்ட மாதிரி இருக்கலாம். அவங்க கார்ல எல்லாம் வருவாங்க, பைக் தான் வாசல்ல கேக்குது. விக்ரம் வந்திருப்பானோ? என்ன பாருடி, நான் இதெல்லாம் ஒதுக்குதேன். ஜில்லுமா, அது எப்படி காலையில பூத்த ரோஜா மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க பாரு. மாமா இப்பதான் குளிச்சு ரெடி ஆனேன், அதுக்கடையில முகம் கருத்து ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனா நீ காலையில இருந்து சமையல் பண்ணி 4 மணிக்கே வேற முடிச்சிருக்க, எவ்வளவு வேலை பார்த்திருக்க, ஆனா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிய. என்ன ரகசியம் எனக்கும் சொல்லி தெரியா? அப்புறம் என் குழந்தையா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டாளா? அவ இருக்கிற தைரியத்துல நான் வந்தேன். ஜில்லு சொல்லுங்கன்னு சிரிக்காத. எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுல ஒரு ஆசை, எனக்கு பொண்டாட்டியா வர்றவங்களுக்கு ஒரு தங்கச்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியதா இருக்கும், நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. அதே ஒரு குழந்தையா இருந்தா நல்லா டைம் பாஸ் ஆகும் பத்தியா? அதான் நான் நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. என் குழந்தையாட்ட ஜாலியா பேசுறது உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? என் தங்கச்சி உள்ளதான் இருக்கா, நீங்க தாராளமா பேசுங்க. நான் அதை பத்தி எதையுமே நினைக்க மாட்டேன். என் தங்கச்சிட்ட மட்டும் இல்ல, நீங்க எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் நான் தப்பாவே எடுக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு உங்களை பத்தி தெரியும். என் புருஷன் இப்படிதான்னு எனக்கு தெரியும். அதனால உங்களை எந்த நேரத்துல நான் சந்தேகமே பட மாட்டேன். தாராளமா பேசுங்க, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. சில்லு, இந்த மாமா மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அநியாயத்துக்கு நல்லவளா இருக்க. அக்கா வாங்க, வாங்கடா அக்கா வா. வீட்டுல யாரும் வரலையா? அடடே, இந்த கொழுந்தியா வரவேற்க ஸ்டைலே தனிதான் போ. நீ இருப்பியோ இல்ல ஆபீஸ் போயிருவியோன்னு நினைச்சே வந்தேன். உங்க அக்காட்ட கூட கேட்டுக்கிட்டே வந்தேன், இருப்பாங்கன்னு சொல்லிட்டே வந்தா. நல்ல வேலை ஆபீஸுக்கு போகல. அப்புறம் உனக்கு ஒரு கண்டிஷன், நான் எப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு வரணும் நீ அப்பதான் லீவ் போடணும், சரியா? ஏன்னா எனக்கு என்டர்டைன்மெண்ட் நீ தானே. அடேங்கப்பா, கண்டிஷன் அதிபயங்கரமா இருக்கேன். லீவ் தானே போட்டுட்டே போச்சு. நீங்களும் எங்க அக்காவும் வர்ற நாள் எங்க வீட்டுல ஃபெஸ்டிவல் தான். அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ண நான் இருக்க வேண்டாம் கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு ஒரு கண்டிஷன், நீங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருங்க, கண்டிப்பா லீவ் போடலாம். அப்புறம் எனக்கு என்ன என்டர்டெய்னர் பேர் வச்சிருக்கீங்க? என் பேர பண்ண வெறும் காயத்ரி இல்ல, என்டர்டெய்னர் காயத்ரி. நல்லாதான் இருக்கு. வாங்க உள்ள போய் நிறைய பேசுவோம். அப்புறம் எங்க அக்கா சமையல சாப்பிட்டீங்களா? எப்படி சூப்பரா இருக்குமே. எங்க அக்கா சமையல சாப்பிட்டா அப்படியே அடிக்ட் ஆயிருவாங்க. என்ன கேசரிலாம் பண்ணேன்னா காலையில போட்டோல எடுத்து அனுப்பியிருந்தாலே, எப்படி இருந்ததா? உண்மையா சொல்லுங்க. உங்க அத்தாண்ட கேட்டுட்டியா? என்ன கடுப்பேத்துறதுக்காகவாது மனுஷன் ஏதாவது சொல்லதான் போறாரு. நான் இங்கெல்லாம் நிக்கலப்பா, நான் உள்ள போறேன். குழந்தையாளாச்சு அத்தானாச்சு. உங்க அக்கா சமையல் சூப்பரா இருந்து. எங்க அம்மா டேஸ்ட் நல்லா இருக்கும், இது அதை விட ஒரு படி மேல செம்மையா இருக்கு. சமையல்லாம் சூப்பரா பண்றாளே. ஆனா நான் அவட்ட நல்லா இருக்குன்னு எதுவுமே சொல்லல. அவளுக்கு சர்ப்ரைஸா ஒரு மோதிரமாவது ஒரு காப்பாவது வாங்கி போட்டுட்டு சொல்லலாமே அப்படின்னா வாங்கி போட்டுருந்தேன். ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருந்தா நான் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா சொல்ல மாட்டேனே, கையில மோதிரம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். அப்பா வேற லெவலுமா போங்க, ஒரே ரொமான்ஸ். சரி உள்ள வாங்கத்தா. அத்தா அத்தை மாமா மித்ரா அவங்களாம் வரல? அம்மா அப்பாவும் நீங்க போங்க, அப்புறம் முடிஞ்சா நாங்க வர்றோம் அப்படின்னாங்க.
வர்றாங்களான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே கல்யாணத்துக்கு லெட்டர் வைக்கிறது அப்படி இப்படின்னு அலைஞ்சே ரொம்ப முடியல அவங்களுக்கு, ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதான் நாங்களும் கட்டாயப்படுத்தல. அட போட்டோ சூப்பரா இருக்கே, எப்படி இருக்குது? அன்னைக்கு ஒரு பொண்ணு எங்கூட கல்யாணத்துக்கு நினைச்சேன் மகானு, அவளுக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, வீடு கிரகப்பிரவேசம். அப்ப அவங்க போட்டோ ஷூட் பண்ணாங்களா, அப்ப நீங்களே கண்டிப்பா போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சரி போட்டோ அக்கா நினைச்சது எடுத்ததே இல்ல, சின்ன பிள்ளை போட்டோ மட்டும் தான் இருந்து சரி ஒன்னு எடுப்பேன், கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி எடுத்தோம். அக்கா அதுல எவ்வளவு குண்டா இருக்கா பாத்தீங்களா, நான் அதுல எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கேன் பாருங்க. ஆனா இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட், நான் குண்டா ஆயிட்டேன், அக்கா ஸ்லிம் ஆயிட்டா. அட என்ன அழகு, ஐசு மாடர்ன் ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கா. வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க காஃபி. அத்த மாமா விக்ரம்லாம் எங்க? அவங்க இலை பத்தாதுன்னு இலை வாங்க போயிருக்காங்க. விக்ரமுக்கு லீவு கொடுக்கல, ஒரு நாள் கல்யாணத்துக்கு மட்டும் தான் லீவு கொடுத்துருந்தாங்க. அதனால அவன் வேலைக்கு போயிட்டான். மத்தியானம் வந்துருவான், 2 மணி போல வந்துருவாமான்னு சொல்லியிருக்கான். வந்துருவான் மாப்பிள்ள. காயோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? எப்படியாவது இன்னைக்குள்ள உங்க அக்காவை எதையாவது சொல்லி பயம் கட்டவோ இல்ல ஏமாத்தவோ செய்யணும். நானும் காலையில இருந்து ஒவ்வொன்னா ட்ரை பண்றேன், அவ அதுக்கு எதுக்கும் அவசர மாட்டுக்கா. சிரிச்சுட்டு கேஷுவலா போயிடுக்கா. அவங்க அக்கா வர்றேன்னு நினைக்கிறேன். நான் உன்ட ஏதாவது பேசுவேன், நீ சரிங்க தான் அதுக்கு என்ன அப்படின்னு ஏதாவது அதுக்கு கூட ஏதாவது ஈக்குவலா பேசு, ஓகே அது போதும். சே உன்னை பாத்துருந்தா நான் உன்ன கல்யாணம் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு காயு. உங்க அக்காவை கம்பேர் பண்ணும்போது நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. இப்படிதான் எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க அக்காவோட நீதான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்களா? நம்மள எதையாவது சொல்லி கடுப்பத்துன்னே நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஏங்க, அம்மா புதுசா ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க, மாத்துறீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. ரூம்ல இன்னொரு ஃபேன் வச்சிருக்கேன், படுத்து தூங்குறீங்களா கொஞ்சம்? ஆமா நல்ல தூக்கம் வர வருது, நேத்தெல்லாம் தூங்கவா விட்ட? மாப்பிள்ளையும் இங்க ஐஸும் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ரசம் மட்டும் வைக்கணும். பிரியாணி வச்சாச்சு, சிக்கன் 65 பண்ணியாச்சு, மட்டன் சுக்கா வச்சாச்சு. இலை அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க, இலை பத்தாதுன்னு இவரை அனுப்பி வச்சாச்சுன்னா இலை இதே போதும் போல இருக்க. மறு வீடுக்கு எல்லாரும் தானே வருவாங்க, 2வது 3வது மறுவீடுக்கு தான் மாப்பிள்ளையும் பொண்ணே அனுப்பி வைப்பாங்க. மறு வீட்டுக்கு ஏன் வீட்டுல இருந்து எல்லாரும் வரல? என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே கடவுளே. பாயசம் வச்சாச்சு, கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சா நல்லா இருக்கும். ஏன் வராம இருந்திருப்பாங்க? மறுவீடுக்கு இப்படி எப்படி வராம இருப்பாங்க? நம்ம கூட இந்த நம்ம தங்கச்சி பிள்ளை கல்யாணத்துக்கு போனோம், வீடுக்கு எல்லாரும் ஒரு வண்டியில வந்து இறங்குனாங்க. 2வது மறுவீடுக்கு பொண்ணை மாப்பிள்ளை அனுப்பி வச்சு 2 நாள் தங்கிட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. அப்படிதானே முறை. இது என்ன யாரும் இல்லாத மாதிரி பொண்ணை மாப்பிள்ளைய மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க? ஐயோ பாவம், அம்மா எல்லாம் ஒத்திலே செஞ்சிருக்கேன். நம்ம இருந்தா எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போம். காயத்ரி பாவம், அவளையும் குறை சொல்லுறதுக்கு இல்ல, வேலைக்கு போறா, அவளுக்கு சமையலும் தெரியாது. பாவம். அம்மா அம்மா. ஐசு எல்லாம் வச்சுட்டம்மா. மாப்பிள்ளைக்கு பசிக்கோ? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்ட சொல்லுமா, அந்த ரசம் மட்டும் வச்சா முடிஞ்சு போச்சு. பிரியாணி வச்சுட்டேன், சோறு வச்சுட்டேன், சிக்கன் 65, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, பிரியாணி, பாயசமும் வச்சாச்சு. கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சா முடிஞ்சு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கிட்ட சொல்லுன்னா கேக்கேன்னு நினைக்காத. ஐசு அத்தை மாமாலாம் ஏன் வரல? அந்த மித்ராவையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்களே, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஐஸ்வர்யா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களாம்மா? எனக்கு மனசே இல்ல, உடலுதான் இங்க இருக்கே தவிர மனசெல்லாம் உன்னை சுத்தி தான். கிச்சனுக்கு வந்தா நீ அங்க நிக்க மாதிரி இங்க நிக்க மாதிரி, ஹால்ல இருந்தா தச்சுக்கிட்டு இருப்ப. அந்த ஞாபகம், ஒவ்வொரு ஞாபகம். நைட்டெல்லாம் தூங்கல. நல்லா இருக்கேலம்மா, நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல? ஐயோ அம்மா அழாத, அதெல்லாம் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. ஐயோ அழாதம்மா. அத்தை மாமா ஏன் வரலனா, கல்யாணம் திடீர்னு எங்க கல்யாணம் நடந்துருச்சு ஒரு வாரத்துல அவசர அவசரமா. அவங்களும் வயசானவங்க, எல்லாம் அவங்க தானே பாக்கணும். அங்க எங்கேயும் அலைஞ்சு நேரத்துமே காலையில எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு எல்லாம் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, முடியல அவங்களுக்கு. அதாம்மா நாங்க ஒரு வேலை வருவோம், இல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கலம்மா, முடியலம்மா உடம்புக்கு. மாமாவே இன்னைக்கு எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. அத்தைக்கும் கொஞ்சம் சுகர் தலகரங்கனாம இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்ப சரி உங்களுக்கு முடிஞ்சா வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தேம்மா. ரொம்ப நல்லவங்கம்மா, நல்லா பாத்துக்கிடுங்க. இவரும் அப்படிதான். நேத்து கூட ராத்திரி பசிக்குன்னு சொன்னா தோசையெல்லாம் ஊத்தி கொடுத்தாருமா. ராத்திரி பசிக்குன்னு சொன்னியா? தோசையில ஊத்தி கொடுத்தாரா? ஐயோ ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா?
இல்லம்மா, காலையில காப்பி குடிச்சதுதான். மத்தியானம் சாப்பிடலான்னா எல்லாரும் ஊட்டி விடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களா, போட்டோவரை எடுத்துட்டே இருந்தாங்களா, சாப்பிட தோணல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி ராத்திரியாவது சாப்பிடலான்னு பார்த்தா, ராத்திரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்து சாப்பிட நேரம் ஒண்ணுன்னா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சாப்பிட முடியல, 2 வாரம் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு தூங்க போனேனா, தூக்கம் வரல, எந்திரிச்சு உக்காந்துருந்தேன். என்னன்னு கேட்டாரு. வயிறு பசிக்குங்கன்னே. அவரே தோசை ஊத்தி கொடுத்தாரு. அவர் இவ்வளவு நாள்ல கிச்சன் பக்கமே போனது இல்லையா, சமையல்னா என்னன்னு கூட தெரியாதான். ஆனா அழகா தோசை ஊத்தி சட்னி இருந்து இல்ல இட்லி பொடி இருந்துமா, சட்னி உனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு சளி பிடிச்சுக்குன்னு சொல்லிக்கிட்டு இட்லி பொடி வச்சு தோசை ஊட்டி விட்டாரு. அப்படியா? நல்ல மாப்பிள்ளதான் போ. ஆனா இனிமேல் அப்படி பண்ணாதம்மா. வீட்டுல மாமியார் எதுவும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ராத்திரி பையனை தோசை சுட விட்டுருக்கன்னு நினைப்பாங்க. நல்ல மாப்பிள்ள, நல்ல தங்கமானவரதான் இருக்காரு, பார்த்தாலே தெரியுது. அம்மா தம்பி அப்பாலாம் எங்கம்மா? காணவே இல்ல. உன் தம்பிக்கு லீவு கொடுக்கலம்மா, கல்யாணத்துக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். சரி வேலை இப்ப கிடைச்ச புதுசு, அவன் இங்க இருந்தா என்ன செய்ய, மத்தியானம் வந்துருவேன்னா. அக்காவுக்கும் அத்தானுக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுங்கன்னு எல்லாம் காலையில விதவிதமா அவன் தான் வாங்கிட்டு வந்தான். மசால் பொடி கூட வெளியே இருந்தா வாங்கிட்டு வந்தான். நீங்க வீட்டுல எதையாவது போட்டு நாசாக்கி வச்சிடாதீங்க, இதை எதை இதுக்கு போடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். 2 மணிக்கு வந்துருவான். அக்காவுக்கு எல்லாம் வச்சு கொடு, அத்தானுக்கு வச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். போனும் 2 மட்டும் அடிச்சுட்டான், வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு. அப்பா இலை வாங்க போயிருக்காரு. இந்த இலை உங்க 10 மணின்னு தெரியாதுல, உங்க வீட்டுல இருந்து எத்தனை வராங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் கூட ஒரு கட்டு வாங்கிட்டு வாங்கன்னு போயிருக்கு. அப்பா கடை திறக்கல இன்னைக்கு. அப்படியா? சரிம்மா. ஐயோ, எல்லாரும் வராங்கன்னு நிறைய சமையல் பண்ணிட்ட போல இருக்கு. ஆமாம்மா, சமையல் கொஞ்சம் நிறைய தான் பண்ணியிருக்கேன், 10 பேரு கணக்கு பண்ணி பண்ணினேன். சரி அதனால என்ன இருக்கு, அக்கா மாமா வந்தாங்கன்னா சாப்பிட்டோம், இல்ல நீ போவேல கொண்டுட்டு போ, இதான் அக்கம் பக்கம் இருக்க, கொடுத்தா 5 நிமிஷத்துல தீந்துரும். நீ நல்லா இருக்கேல ஐசு, எனக்கு அதே போதும்மா. அங்க எல்லாத்தையும் புரிஞ்சு நல்லபடியா நடந்துக்க என்ன. சரி நான் இப்ப ரசம் வச்சிருந்தேன், பேசினா நேரம் போறதே தெரியாது. மாப்பிள்ளைட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டீடி. நமக்கு அப்புறம் தானே இந்த மகேஷ் அப்ளை பண்ணா. அவனுக்கெல்லாம் வெளிநாட்டு கார்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு நமக்கு மட்டும் வரல. ஆன்லைன்லயும் தேடி நம்ம சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், அந்த டீட்டெயிலே வரலையே. நம்ம அனுப்பின ரெசியூம் மட்டும் போயிருக்கு, நம்மள மட்டும் ஏன் கூப்பிடல? நம்ம அவனை விட குவாலிபிகேஷன் அதிகம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. கடைசி வரை நமக்கு வெளிநாட்டுக்கு போற அதிர்ஷ்டமே இல்லையோ என்னமோ. நம்மளும் ட்ரை பண்ணாதது இல்ல, எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு, எவ்வளவு அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஒரு கம்பெனிலையும் கூப்பிட மாட்டேக்கானே. அப்படி என்ன நம்ம மூத்திர ஊட்டி இருக்கு. கையில நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டுட்டோம் பத்தியா, கிட்ட நின்று நல்ல சாமியை பார்க்க முடிஞ்சு. செவ்வாய் வெள்ளிலாம் போனா கூட்டமா இருக்கும், தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு மனசாலும் இல்ல பத்தியா, நம்ம வாட்டு கும்பிட்டாச்சு வந்தாச்சு. சரி வா காப்பி போடுவேன், அத்த கையால காப்பி குடிச்சிட்டு போலாம். சுடிதார் கிடிதார்லாம் உனக்கு நல்லாவே இல்லம்மா, இந்த மாதிரி பாவாடை தாவணி தான் ரொம்ப அழகா அம்சமா இருக்க. நல்லா இருக்கு இந்த பாவாடை தாவணி. இனிமேல் இந்த பாவாடை தாவணி மருதாணி பூவு எல்லாம் வை, பொம்பளை பிள்ளைகளுக்கு அதான் அழகு. அத்த எனக்கும் இந்த பாவாடை தாவணி தான் பிடிக்கும். என்ன செய்ய, உங்க பையன் படிச்சவரு, அவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சுடிதார் எல்லாம் போட்டா நல்லா இருக்குமே தான் ட்ரை பண்ணேன், ஒன்னும் செட் ஆகல. நீங்க போய் நல்ல ஸ்ட்ராங்கா காபி போட்டு வைங்க, இப்போ அத்தாண்ட பேசிட்டு வர்றேன். என்ன திரும்பியே பார்க்க மாட்டாரு, இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். நமக்குன்னு வாச்சிருக்கு பாரு, அவன் நமக்கு அழகா ஒரு அத்தை பொண்ணு இல்லையே, மாமா பொண்ணு இல்லையே, ஒரு லவ்வர் இல்லையேன்னு தவிச்சிட்டு இருக்கான். நான் காலை சுத்தின பூனையாட்டம் வீட்லயே சுத்திட்டு வரேன், திரும்பி பார்க்க மாட்டேதான் மனுஷன். எப்ப பாரு இந்த லேப்டாப்ப கெட்டி கிடந்தே அள வேண்டியது. நீ பாக்கலன்னு விட்டுருவேன். உனக்கும் எனக்கும் இல்ல ஜோடி பந்தம், இப்ப தொடங்குனது இல்ல, போன ஜென்மத்துல தொடங்குனது, இன்னும் தொடரும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். இவர்கிட்ட இருமி இருமி நமக்கு உயிர் போடுறதுதான் மிச்சம். அத்தான் அத்தான், எப்ப பாரு இந்த லேப்டாப்பையே போட்டு தட்டிட்டு இருக்கேன், உனக்கு போரே அடிக்கலையா? இங்க பாருதான், அழகான ஒரு அத்தை பொண்ணு பக்கத்திலே லட்டு மாதிரி உக்காந்துருக்கேன், என்ன எதுன்னு கேக்கிய? காதலே கேட்காத மாதிரி இருப்பாரு. இந்த லேப்டாப் இருக்காலே இப்படிதான், காதே கேட்காது. இத முத கடாசி இறையிறேன். ஏய் என்னடி உனக்கு என்ன, உயிரை எடுத்துட்டு இருக்க? அங்க இருந்தா சீவனத்தை எடுக்கஞ்சிட்டு இங்க வந்தா, இங்கேயும் பெத்தாலே வந்துட்டேன், என்ன உனக்கு? ஏன் தான் கோவப்படுறேன், உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன். இங்க பாரு, உனக்காக மருதாணி எல்லாம் வச்சேன் தெரியுமா, உன்னை நினைச்சிட்டே மருதாணி வச்சேன்.
நம்ம மனசுல ஒருத்தவங்களை நினைச்சுக்கிட்டே மருதாணி வச்சு அது அதிகமா செவந்துன்னா அவங்க நம்ம மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். தெரியுமா? நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னா உனக்கு என் மேல பாசம் இருக்கா என்ன நீ எப்பவுமே வெளியே காமிச்சது இல்ல. அதான் உன்னை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து தான் வச்சேன். ஆனா காலையில பார்த்தா ரத்த கலர்ல இருந்து பாரு எப்படி இருக்கு. இந்த மருதாணிய கதையை சொல்லதுக்குதான் மெனக்கிட்டு என் லேப்டாப்ப புரிஞ்சு இறங்கியோ. உனக்கு அறிவு இருக்கா? அதுல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த நான் அதுல பாத்துட்டு இருக்கேன். சட்டானத்துக்கு இறந்துட்டேன். ஏதாவது உடஞ்சுனா உங்க அப்பனா கொடுப்பான். எங்க அப்பான்னு சொல்லாதான் உன் மாமான்னு சொல்லு. உரிமையா மாமான்னு சொல்லும்போது எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி, நான் உன்ட சண்டை போடுற மூட்ல இல்ல, நான் இப்போ ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன். அதான் இந்த பாவாடை தாவணி நான் எப்படி இருக்கேன் சொல்லு. இந்த பூ உனக்காக வச்சுக்கிட்டேன். இந்த நகை, இந்த மருதாணி, இந்த பாவாடை தாவணி எல்லாமே ஒண்ணு நினைச்சு நான் போட்டேன். எப்படி இருக்கு? நம்ம கல்யாண வீட்டுல பேசிட்டு இருக்காங்க தெரியும்ல. உனக்கும் எனக்கும் அந்த மகா முண்டகனிக்கும் உங்க தம்பி கார்த்திக்கும் கல்யாணம் ஒரே மேடையில வைக்கதான் வீட்டுல பேசிச்சு. அதான் நீ நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செல்லமா எப்படி கூப்பிடுவேன் சொல்ல. உனக்கு நான் ஆசையே கிடையாதா? எனக்கு மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? உன்னை செல்லமா அப்படி கொஞ்சணும் இப்படி கொஞ்சணும். உனக்கு நிறைய செல்ல பேரு கூட பார்த்து வச்சிருக்கேன். ஜாச்சி பீட்டு இல்ல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு செல்ல பேரு. அது மாதிரி நீ எனக்கு ஏதாவது செல்ல பேரு வையன். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? மருதாணி எல்லாம் வச்சுட்டு பிடிச்சிட்டுலாம் கல்யாணம் பேசிருக்காங்களா? கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நிறைய இருந்து பேசலாம். இப்ப லேப்டாப் எடு, எனக்கு வேலை இருக்கு. கையில பாவம் எவ்வளவு பாசமா இருக்கா அண்ணன் மேல. அண்ணன் ஏன் எப்ப பார்த்தாலும் கையில எந்திரிச்சு விழுகானோ தெரியல. அண்ணனுக்கும் பாசம் இருக்கும். எல்லாரும் வெளியே காமிக்க முடியுமா? சிலவங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே காமிப்பாங்க. அந்த ரகம் போல அண்ணன். இவங்களை இப்படியே விடக்கூடாது. சீக்கிரம் கால் கட்டு போட்டே ஆகணும். இவங்களுக்கு கல்யாணம் பேச்சு பேசினா தானே நம்ம கல்யாணம் நடக்கும். பக்கத்து இலைக்கு பாயசத்தை கேட்டுற வேண்டியதான் அம்மாட்ட. வாண்ட போய் ரொமான்ஸ் எதிர்பார்த்தேன் பத்தியா? என்ன சொல்லணும் நீ அதுக்கு சரியே படமாட்ட. திருட்டு மாங்கக்கு என்னைக்குமே ருசி அதிகம்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வர காதலும் ரொமான்ஸும் லைஃப் லாங் மறக்க முடியாது. அப்படி ஒரு நமக்கு ஒரு இது இருக்குமே அப்படின்னு பார்த்தா நீ அதுக்கெல்லாம் சரியே படமாட்ட. நான் போறேன் போ. இன்னும் எத்தனை காலம் தான் நம்மளே காப்பி போட்டு வரவங்களுக்கும் போவங்களுக்கும் கொடுக்கவோ தெரியல. காலம் போயிட்டே இருக்கு. கல்யாணத்தை சீக்கிரம் பேசணும். நமக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்குது சீர்வரிசை செய்யணும் அப்படி இப்படின்னு. 2 பையங்க சிங்க குட்டியாட்டு பெத்து வச்சிருக்கோம். கல்யாணத்தை ரொம்ப பெருசா பண்ணணும். ஒரே மனமனையில 2 கல்யாணம். ஆமா ஆமா, நீ எல்லாம் இப்படி கனவு கண்டுட்டே இரி. இப்படி கனவு கண்டு இருந்தா ஒரே மேடையில் 2 கல்யாணம் இல்ல, ஒரு கல்யாணம் கூட நடக்காதுமா. கார்த்திக், என்ன சொல்றேன் அவசரமா? வாய மூடு. என்ன என்னாச்சுப்பா? ஐயோ அம்மா, கோவப்படாத. நீ கோவப்படுறதுக்காக நான் சொல்லல, சிந்திச்சு பாருமா. கல்யாணம் கல்யாணம் நீ எவ்வளவு நாளுதான் தள்ளிட்டு இருப்ப. இந்தா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை மாசமும் பிறக்க போகுது. நான் நினைச்சேன் அண்ணனுக்கு இந்த அட்டியாவது தலை பொங்கலா இருக்கும்னு. சரி, அடுத்த வருஷம் தான் தலை பொங்கலா இருக்கும் போல. சீக்கிரம் கல்யாணத்தை முடியுமா. அண்ணனும் கையிலும் வெளியே எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் நம்ம முன்னாடிதான் சண்டை போட்டு எலியும் புனையமா இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா அடடே, அவங்கள மாதிரி ஒரு அந்யோன்யமான தம்பதியை பார்க்கவே முடியாது. என்ன கத்தி சொல்லுங்க? நம்ம அன்பா கையில பேசணும். டேய், என்ன நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. சண்டை போட்டுட்டு ஏசிக்கிட்டே இருப்பான். அன்பா பேசணும். எப்பா, அதான் எனக்கு வேணும். உன்னையும் மகாவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. 2 பேரும் நல்லா அன்பா இருக்கீங்க. ஆனா இந்த அன்பு ஒருத்தன்னா அவள்கிட்ட எப்பவும் சிடி சிடின்னு இருக்கானே, கல்யாணத்தை வர பண்ணி வைக்க போறமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்பா, நீ இப்ப சொன்ன வார்த்தை என் வயிற்றுல பாலை வாத்துச்சு. அம்மா, இப்படி பிளான போட்டுட்டே இருந்தோம்னு எந்த விஷயம் நடக்காது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். அண்ணனுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இல்லேன்னு வையன், அவன் வெளிநாட்டுக்கு போறான் உள்நாட்டுக்கு போறான்னு அவன் பாட்டு போயிருவான். அப்புறம் கல்யாணத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 5 வருஷம் கழிச்சுதான் பண்ணணும். அதையும் பாத்துக்க. ஆமாடா, அதை நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்கு. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகணும் சொல்லிக்கிட்டுதான். நம்ம போண்டான்னு சொல்ல முடியாது, போகணும்னு சொல்ல முடியாது. கல்யாணத்தை பண்ணி வச்சா கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டான். நீ சொல்ல சரிதான் கார்த்தி. நாளைக்கு நீ நான் அத்தை 3 பேரும் போய் நல்ல நாளா குடிச்சுக்கிட்டு வந்துருவோம். வந்து பத்திரிகையும் எழுத கொடுத்துருவோம். அப்புறம் ஊரோட பத்திரிகை கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுதான் என் அம்மான்னு சொல்றது. இப்ப சொன்ன பத்தியா, ஒரு வார்த்தையானாலும் திரு வார்த்தை. நாளைக்கு போறோம், விஷயத்த முடிக்கிறோம்.